ஒரு சாதாரண குப்பை தொட்டி எப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை மாத்திடுச்சுன்னு இந்த குட்டி கதையை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பெரிய வியாபாரி தன்னுடைய வியாபாரத்துல பெரிய தோல்வியை சந்திச்சுட்டு வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம மனவேதனையோட ஒரு பூங்கால வந்து உட்கார்றாரு. அவருக்கு எதிரில் ஒரு சாதாரண குப்பை தொட்டி இருக்கிறத பாக்குறாரு. கொஞ்ச நேரம் அங்க என்ன நடக்குதுன்றத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல ஒரு வயதானவர் அந்த குப்பை தொட்டியில இருக்கிற பழைய பாட்டில்களை எடுத்துட்டு போறாரு. இன்னொருத்தர் வந்து பழைய பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்துட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாய் வந்து அங்க இருக்கும் இலையில இருக்கிற மிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு போகுது. கடைசியா வந்த பசு அந்த குப்பையில இருக்கிற இலைய கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டுட்டு போகுது. இதையெல்லாம் பார்த்த வியாபாரி அவருக்கு அவரே சொல்லிக்கிட்டது என்ன தெரியுமா? ஒரு சாதாரண சின்ன குப்பை தொட்டியை வச்சு இத்தனை பேர் அவங்க வாழ்க்கையே ஓட்டுறாங்க. அப்போ இவ்வளோ பெரிய உலகத்துல நம்ம எப்படியெல்லாம் பொழைச்சிக்கலாம்ன்றத புரிஞ்சுக்கிறாரு. உடனே தன்னுடைய வியாபாரத்தை முதல்ல இருந்து தொடங்குறாரு. இந்த கதையில வர மாதிரி தாங்க நம்மள நிறைய பேர் சின்ன சின்ன தோல்விக்கெல்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்துடுறோம். அந்த நேரம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இவ்வளோ பெரிய உலகத்துல உங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு இல்லாமையா போயிடும்?